ஜனநாயகன் எல்லாருக்கும் ஒரு இன்ப செய்தியை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஜனநாயகன் எப்போ ரிலீஸ், எந்த நிலையில இருக்கு? எப்போ ரிலீஸ்ன்னு அவங்க தான் சொல்லணும். பட் அந்த தேதியை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சரி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வழக்கை வந்து அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே. அப்புறம் ரிவைஸ் கமிட்டிக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்கள், எவ்வளவு சீக்கிரம் படத்தை கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. கிட்டத்தட்ட அது ஒரு பாசிட்டிவான திசையை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே. ஆனால் வழக்கு வந்து பிடி ஆஷா அவங்களோட அமர்வில் உட்காந்தாதான், அந்த அமர்வில் இருந்தால் தான் வாபஸே வாங்க முடியும் அப்படின்னு ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட உறுதியா சார்? வாபஸ் வாங்கிட்டாங்களா? அதான் பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க பதிவாளர் ஓகே பண்ணாலே அது சரியாயிரும் போல இருக்குது. பட் அது அந்த சட்ட சிக்கல்லாம் நமக்கு தெரியாது. கேள்விப்பட்ட தகவலை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ தொடர்ந்து அந்த ஜனநாயகன் சம்மந்தப்பட்டவர்களோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. அவங்க சொன்ன தகவல் தான் இது. பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கோம், அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கிட்டத்தட்ட அது வாபஸ் வாங்கின மாதிரி தான் அர்த்தம். இந்த பக்கம் சென்சார் போர்டுக்கும் நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம், அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பார்க்க போகிறாருங்கிற தகவல் வரைக்கும் அவங்க சொன்னது தான். ஸோ அதனால் அதைத்தான் நம்ம வெளியில் சொல்கிறோம்.